கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில சொத்து பிரிவினையால் ஏற்பட்ட விரிசல் நேரிட்டிருக்கும். பாக பிரிவினை என்று வரும்போது கும்பம் ராசியினர் எப்போதுமே எனக்கு ஒன்றும் வேண்டாம், அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுங்கள் என்று பெருந்தன்மையோடுடன் நிற்பார்கள். ஆனால் உங்களுடைய ராசி அமைப்பால கூட பிறந்த உடன்பிறப்புகளும் பங்காளி உறவுகளுமே சொத்து விஷயத்தில் உங்களை ஏமாற்றவே நினைப்பார்கள். உங்களுக்கான நியாயமான பங்கை கூட தராமல் சதி செய்வதும் போலியான ஆவணங்களை உருவாக்கி உங்களை வீதியை விட்டு விரட்டுவதும் நடக்கும். சொத்துக்காக இரத்த பந்தங்கள் நீதிமன்ற படிகளில் இவங்களை ஏற வைக்கும் போதுதான் பொய்யான பழிகளை சுமத்தும் போதுமே பணத்தை விடவும் மனிதர்களுடைய போலித்தனம் உங்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கும். மண்ணுக்காகவா இந்த மனிதர்கள் இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று வெறுத்து போயவும் உங்களுடைய உரிமையை கூட தூக்கி எறிந்துவிட்டு வெறும் கையோடு வெளியேறிய பெருந்தன்மை உங்களுடைய கண்ணீரில் கலந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல பல நேரங்கள்ல மன அமைதி குலைத்த முக்கியமான காரணமாகவே இருந்திருக்கும். ஏனால் குடும்பத்தின் நலனுக்காக எல்லோரும் ஒன்றாக இருந்து முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தாலுமே சிலரின் பிடிவாதத்தனமும் என் சுயநல எண்ணங்களும் தான் காரணமாகி உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கும். தலைமுறைகள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் கூட மனங்களை பிரிக்கக்கூடிய காரணமாகவே மாறியிருக்கலாம். உங்களுடைய நியாயம் உங்கள் பக்கம் இருந்துமே அதை உடனடியாக நிரூபிக்க முடியாத நிலை உங்களை வேதனைப்படுத்தியிருக்கும். அதாவது ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா கும்பம் ராசினருக்கு சனி பகவான் தாமதத்தை கொடுத்தாலும் இறுதியில் நியாயத்தை நிலைநாட்டுவார் என்று கூறப்படுகிறது. அதனாலேயும் பெருமையை இழக்காமல் இருந்தால் காலம் உங்களுக்கு சாதகமாக மாறும். இன்று ஏற்பட்ட இந்த அனுபவம் நாளை உறவுகளில் உண்மையான மதிப்பை உணர்த்தும் வாழ்க்கை பாடமாகவும் அமையும். இறுதியில தான் மன நிம்மதியும் நியாயமான பலனுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் நிச்சயமாக வளரப்படுகின்றன. அது உங்களுக்கு பாகப்பிரிவினை என்று வரும்போது எல்லாமே கும்பம் ராசினர் எப்போதுமே ஒன்று சொல்லுவது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுங்கள் என்று நீங்கள் பெருந்தன்மையோடு தான் நிற்பீங்க. ஆனா உங்களுடைய ராசின் அமைப்பாளையும் கூட பிறந்த உடன்பிறப்புகளும் என் பங்காளி உறவுகளும் தான் சொத்து விஷயத்துல உங்களை ஏமாற்றவே நினைத்து வந்திருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கை கூடையும் அவங்க தராம சதி செய்தும் போலியான ஆவணங்களையுமே உருவாக்கி உங்களை வீடியோ விரட்டுவதுமாகவும் நடந்திருக்கும். வாழ்க்கையில சொத்துக்காக இரத்த பந்தங்கள் நீதிமன்ற படிகளிலுமே உங்களை ஏற வைக்கும் போதெல்லாமே உங்களுடைய பொய்யான பழிகளை சுமத்தும் போதுமே பணத்தை விடவும் மனிதர்களுடைய போலித்தனம் தான் உங்களை அதிர்ச்சி அடையவே வைத்திருக்கும். ஏன்னா நீங்கள் மண்ணுக்காகவா இந்த மனிதர்கள் இவ்வளவு அசிங்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் வெறுத்து போயவும் உங்களுடைய உரிமையை கூட நீங்கள் தூக்கி எறிந்து தான் வெறுங்கையோடு வெளியேறக்கூடிய பெருந்தன்மை உங்களுடைய கண்ணீரில் மட்டும்தான் கலந்து கொண்டு தான் இருந்திருக்கும். அது வாழ்க்கையில நீங்கள் எப்பயுமே சொத்து தொடர்பான விஷயங்கள் பல நேரங்களில் மன நிம்மதியை அடையணும் என்பதற்காகவே உங்களுடைய மன நிம்மதியை குலைக்கக்கூடிய முக்கிய காரணமாகவே இருந்து இருக்கும். ஏன்னா குடும்பத்தினுடைய நலனுக்காகவே எல்லோருமே ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருந்து முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்திருப்பீங்க. ஆனால் சிலருடைய பிடிவாதத்தனத்தாலையும் என் சுயநல எண்ணங்களாலையும் தான் காரணமாக உறவுகள் விரிசலும் ஏற்பட்டு வந்திருக்கும். தலைமுறைகள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் கூட மனங்களை பிரிக்கக்கூடிய காரணமாகவே உங்களுக்கு மாறி இருக்கலாம். ஏன்னா நியாயமா உங்க பக்கம் இருந்துமே அதை உடனடியாக நிரூபிக்க முடியாத நிலையும் உங்களை வேதனைப்படுத்தக்கூடியிருந்திருக்கும். அதாவது இதனாலேயே பொறுமை இழக்காமல் இருந்தாலே காலம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. சனிக்கிழமை வழிபாடு நன்மையை தரும். உங்கள் ராசிநாதனான சனி பகவானை அருளை முழுமையாக பெற சனிக்கிழமை தோறும் மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் உங்களுக்கு துணை நிற்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரக வளம் வருதல் மற்றும் எள் கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய எஞ்சிய எதிர்மறை ஆற்றல்களையுமே நீக்கும். மேலும்
ஏழை எளியவர்களுக்கும் ஊனமற்றோர்களுக்கும் உங்களால் இயன்ற அன்னதானம் மற்றும் உதவிகளை செய்வது சனி பகவானுடைய பூரண அருளை பெற்றுத்தர உள்ளன. உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய அருள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். அதனால் சனிக்கிழமைகள்ல மனமுருகி செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது இதுவரை முடியாமல் தள்ளிப்போன காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். மனதில் இருந்த பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த கவலை ஆகியவையெல்லாம் குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை பக்தியுடன் வழிபட்டு இயன்ற அளவில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தால் கர்ம வினைகளின் தாக்கம் குறையக்கூடும் என்று நம்பப்படும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், தொழிலில் இருந்த தடைகள் விலகும், உடல் நலத்தில் முன்னேற்றமும் ஏற்படும், மன உறுதி வலுப்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான நேரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் சூழல் உருவாகலாம். இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாகவே மாறி ஒவ்வொரு அடியிலையும் உங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தியாகவுமே இருக்கக்கூடும். அதாவது சனிக்கு கும்பம் ராசினருடைய சனி பகவான், உங்கள் ராசிநாதனான சனி பகவான் அவர்களும் நீங்கள் முழுமையாக பெறுவதற்காகவே நீங்கள் சனிக்கிழமை தோறுமே மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் தான் உங்களுக்கு துணையே நிற்க போகின்றன. ஏன்னா நீங்கள் சனிக்கிழமைகளை ஆஞ்சநேயர் வழிபாடும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும், நவகிரகம் வளம் வருவதாலேயும் பொங்கல் மற்றும் எள் கலந்த சாதம் நைவேத்தியம் செய்வது உங்களுக்கு ஏற்கக்கூடிய எஞ்சிய எதிர்மறை ஆற்றல்களையுமே நீக்க போகும். மேலும் ஏழை எளியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்குமே உங்களால் இயன்ற அன்னதானமும் அல்லது உதவிகளை செய்து வந்தீங்கன்னா சனி பகவானுடைய பூர்ண அருளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையிலேயும். அது கூடவே நீங்கள் அதாவது உங்கள் முக்கியமானதுக்காக கருதப்படுது சனி பகவான். ஆகவே நீங்கள் சனிக்கிழமைகள் மனமுருகி செய்யக்கூடிய வழிபாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடாது என்று ஜோதிடத்திலையும் சாஸ்திரத்திலையும் உங்களை பற்றி கூறப்பட்டு வந்துகின்றன. ஏன்னா இதுவரைக்கும் உங்களால் முடியாமல் தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்க உள்ளன. மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் குழப்பமும் ஏன் எதிர்காலம் குறித்த கவலைகள் ஆகியவை எல்லாமே குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்க உள்ளது. அது கூடவே நீங்கள் சனிக்கிழமைகளை ஏழு தீபம் ஏற்றி சனி பகவானை பக்தியுடன் வழிபட்டீங்கன்னாவே இயன்ற அளவில் ஏழை எளியவங்களுக்கும் உதவி செய்தால் கர்ம வினைகளுடைய தாக்கம் உங்களுக்கு குறையக்கூடும் என்று நம்பப்படும். ஏன்னா குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கிற சூழல்ல தான் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. உடல் நலத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு மன உறுதியுமே உங்களுக்கு வலுப்பட போகக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அமையலாம். ஏன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான நேரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழலும் உருவாக போகக்கூடிய நேரம் உங்களுக்கு அமையும். இறைவன் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பலமாகவே மாறக்கூடிய நேரமாகவும் அமையும். நீங்கள் ஒவ்வொரு அடியிலுமே உங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கக்கூடியதாக அமையலாம். இவை அனைத்துமே உங்களுடைய இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிற்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரக வளம் வருதல் மற்றும் எள் கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய எஞ்சிய எதிர்மறை ஆற்றல்களையுமே நீக்கும். மேலும் ஏழை எளியவர்களுக்கும் ஊனமற்றோர்களுக்கும் உங்களால் இயன்ற அன்னதானம் மற்றும் உதவிகளை செய்வது சனி பகவானுடைய பூரண அருளை பெற்றுத்தர உள்ளன. உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய அருள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். அதனால் சனிக்கிழமைகள்ல மனமுருகி செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது இதுவரை முடியாமல் தள்ளிப்போன காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். மனதில் இருந்த பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த கவலை ஆகியவையெல்லாம் குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை பக்தியுடன் வழிபட்டு இயன்ற அளவில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தால் கர்ம வினைகளின் தாக்கம் குறையக்கூடும் என்று நம்பப்படும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், தொழிலில் இருந்த தடைகள் விலகும், உடல் நலத்தில் முன்னேற்றமும் ஏற்படும், மன உறுதி வலுப்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான நேரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் சூழல் உருவாகலாம். இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாகவே மாறி ஒவ்வொரு அடியிலையும்
உங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தியாகவுமே இருக்கக்கூடும். அதாவது சனிக்கு கும்பம் ராசினருடைய சனி பகவான், உங்கள் ராசிநாதனான சனி பகவான் அருளை நீங்கள் முழுமையாக பெறுவதற்காகவே நீங்கள் சனிக்கிழமை தோறுமே மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் தான் உங்களுக்கு துணையே நிற்க போகின்றன. ஏன்னா நீங்கள் சனிக்கிழமைகளை ஆஞ்சநேயர் வழிபாடும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும், நவகிரகம் வளம் வருவதாலேயும் உங்கள் மற்றும் எள் கலந்த சாதம் நைவேத்தியம் செய்வது உங்களுக்கு ஏற்கக்கூடிய எஞ்சிய எதிர்மறை ஆற்றல்களையுமே நீக்க போகும். மேலும் ஏழை எளியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்குமே உங்களால் இயன்ற அன்னதானமும் அல்லது உதவிகளை செய்து வந்தீங்கன்னா சனி பகவானுடைய பூர்ண அருளையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையிலேயும். அது கூடவே நீங்கள் அதாவது உங்கள் முக்கியமானதுக்காக கருதப்படுது சனி பகவான். ஆகவே நீங்கள் சனிக்கிழமைகள் மனமுருகி செய்யக்கூடிய வழிபாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடாது என்று ஜோதிடத்திலையும் சாஸ்திரத்திலையும் உங்களை பற்றி கூறப்பட்டு வருகின்றன. ஏன்னா இதுவரைக்கும் உங்களால் முடியாமல் தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்க உள்ளன. மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் குழப்பமும் ஏன் எதிர்காலம் குறித்த கவலைகள் ஆகியவை எல்லாமே குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்க உள்ளது. அது கூடவே நீங்கள் சனிக்கிழமைகளை ஏழு தீபம் ஏற்றி சனி பகவானை பக்தியுடன் வழிபட்டீங்கன்னாவே இயன்ற அளவில் ஏழை எளியவங்களுக்கும் உதவி செய்தால் கர்ம வினைகளுடைய தாக்கம் உங்களுக்கு குறையக்கூடும் என்று நம்பப்படும். ஏன்னா குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கிற சூழல்ல தான் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. உடல் நலத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு மன உறுதி